அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூ தமிழ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 26 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவரான அருண் ஜேட்லி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியிருக்கையில், ஸ்பெக்ட்ரம் ஊழல் இந்திய ஜனநாயகத்தில் நடந்த மாபெரும் ஊழல் என்றும் இதில் பிரதமர் தலையிட்டு உடனடியாக மத்திய அமைச்சர் ராஜாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் லண்டன், சைப்ரஸ் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இன்று டெல்லியில் இருந்து புறப்பட்டு சென்றதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தா பாண்டியன் அவர்கள் மதுரையில் நிருபர்களை சந்தித்த போது, முல்லை பெரியாறு அணையில் 142 அடி உயரத்தை முதலில் கேரள அரசு கட்டி முடித்துவிட்டு உச்சநீதிமன்றம் கூறியவற்றை தன்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியதாக மதுரையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பெரியார் அணை அருகே புதிய அணை கட்டினால் தென் தமிழகம் பாலைவனமாக மாறும் என்று கூறியதாக தேனியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் தீவெட்டிப்பட்டியில் சமத்துவபுரத்தை தமிழக துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து மகளிர் சுய உதவி குழுவுக்கு சுழல் நிதி வழங்கியதாக சேலத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஜப்பான் அரசு சுமார் 50 கோடி ரூபாய் அளவில் சென்னை அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு புதிதாக 9 மாடி புறநோயாளிகள் கட்டணம் கட்டுவதற்கும் அதற்கு தேவையான உயிர்காக்கும் கருவிகளை வழங்குவதற்கான ஒப்பந்தம் இன்று நடைபெற்றதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. போட்டோலி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் இன்று மரபணு கத்திரிக்காயை தடை செய்ய வேண்டும் என்று கூறி போராட்டம் நடத்தியதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தடை செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தால் கத்திரிக்காயை உண்பவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் என்பது அனைவரும் அறிந்தது. இதை வன்னியர்களுக்கு பாதகம் ஏற்படும் என்பதற்காக போராட்டம் நடத்துகிறார்களா, தமிழருக்காக போராட்டம், தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக போராட்டம் நடத்துகிறார்களா, இந்திய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக போராட்டம் நடத்துகிறாரா என்பதை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விளக்க வேண்டும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மருந்தீஸ்வரர் கோவிலில் உள்ள மரகத சிவலிங்கத்தை கொள்ளையடித்த 2 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இந்த சதித்திட்டத்தை ஜெயிலில் தீட்டியதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் டிஜிபி திலகவதி அவர்கள் இன்று செய்தி வெளியிட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு டெல்லியில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் போட்டிக்காக நீச்சல் குளம் கட்டும் பணி மிக சுறுசுறுப்பாக நடந்து வருவதை இந்த படத்தில் காணலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 4 எல்லை பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதாகவும் இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும், இப்படிப்பட்ட கொலைகளால் மாவோயிஸ்டுகள் இந்திய அரசுக்கு என்ன தகவல்களை சொல்ல விரும்புகிறார்கள் என்பதை அவர்கள் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தெற்கு காஷ்மீரில் இந்திய ராணுவத்தினருக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளான ஹிஸ்புல் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த பயங்கர மோதலில்
3 ஹிஸ்புல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காஷ்மீரில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இன்று 2 இடங்களில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 அமெரிக்க ராணுவத்தினர் உயிர் இழந்ததாகவும் இது தாலிபான்களின் சதியாக இருக்கலாம் என்று காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் ரஹ்மான் மாலிக் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தாலிபான்களுக்கு இந்தியாவிலிருந்து மறைமுகமாக நிதி உதவி செய்யப்படுவதால் தாலிபான்கள் இப்படிப்பட்ட தீவிரவாதத்தில் பாகிஸ்தானில் ஈடுபடுகிறார்கள் என்று செய்தி வெளியிட்டதால் இந்தியா அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் ஆப்கானிஸ்தானில் ஹெலிகாப்டர் விபத்தில் 14 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் நடக்கும் போரில் அமெரிக்காவின் புதிய உக்தியை மேம்படுத்துவதற்கும் அங்குள்ள நிலைமையை பற்றியும் இன்று ஆய்வு செய்ததாக வாஷிங்டனிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ஈரானில் உள்ள அணு ஆயுதங்களுக்கு தேவைப்படும் யுரேனியத்தை தங்களுக்கு மீறி இருப்பதை வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் என்றும் இதற்கு ஐநாவில் ஒப்புதல் வாங்கப்படும் என்று கூறியதாக டெஹ்ரானில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தென்கொரிய நாட்டு தலைநகரான சியோலில் ICANN என்ற இன்டர்நெட் கார்ப்பரேஷன் ஆஃப் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் என்ற கூட்டம் நடைபெற்றது. இதன் முடிவில் இணையதளங்களுக்கான டொமைன்களை ஆங்கிலம் மற்றும் நம்பரில் இருந்ததற்கு மாற்றாக அவரவர்களுடைய சொந்த மொழிகளில் டொமைனை உருவாக்கி கொள்ளலாம் என்று முடிவெடுக்கப்பட்டதால் உலகில் உள்ள அனைத்து தரப்பட்ட மொழி மக்களும் தங்களுடைய இணையதளங்களை தங்களுடைய சொந்த மொழியில் பதிவு செய்து கொள்ள இது வழிவகுக்கும் என்று சியோலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் அமெரிக்காவில் பன்றிக் காய்ச்சல் பயங்கரமாக பரவி வருவதால் இதனை எமர்ஜென்சியாக அமெரிக்கா முழுவதும் செயல்படுத்த இருப்பதாகவும் இந்த நோயை தடுப்பதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் இந்தியாவில் பூனாவில் நேற்று மட்டும் 13 பேர் பன்றிக் காய்ச்சலுக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் இதுவரை 450 பேர் இந்தியாவில் உயிர் இழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 26 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்களே காணப்படவில்லை. வெயிலின் தாக்கம் இன்றும் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மக்கள் குடிநீருக்காக அவதிப்படுவதாக தமிழகத்தில் பல பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.